ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து சுக்கிர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியிலே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் செயல்பாடுகளில் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விளைகள். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்பட்டும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ராசியிலே அவர் பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். கூடுதலான வருவாயை பெற முடியும். சில வாடகை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் உங்களுக்கு வாடகை பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் புத்திரர்களால் நட்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பழைய கடனை அடைத்து புதிய கடன் பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர்
தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையுடைய உடல்நிலைகளை கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலர் அந்நிய மதத்தினருடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டும் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்ல. லாபஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதும் அவரோடு சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு 2:27 முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 12:06 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. சந்திராஷ்டம நாளிலே தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது, முக்கிய முடிவில் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் கற்கண்டு தானம் செய்து ஸ்ரீ பைரவ பெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது சிறப்பு. பரிகாரம்: விநாயகருக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். மீன ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ஸ்ராமன். நன்றி, வணக்கம்.